ராஜஸ்தான்ல ஒரு மாநிலத்துல இந்திரலோக்ன்ற ஒரு கிராமம் இருந்தது. இந்த ஊரோட பேரு இந்திரலோக்ன்ட்டு ஏன் வந்ததுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மழைய நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மழைய இந்திரதேவர் தான் பெய்ய வைப்பாருன்ட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வருஷத்துல ஒரு வாட்டி இந்திரதேவனுக்காக பெரிய யாகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிராம பாலைவனத்துல இருந்தாலும் கூட எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆமா, இந்திரதேவரோட தயவு எங்க கிராமத்து மேல இருக்கு. இல்லனா பாலைவனத்துல இவ்ளோ அழகான ஊரு இதுவரை நான் பார்த்ததும் கிடையாது, அப்புறம் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆமா ஆமா, இந்த கிராமத்து மேல இந்திரனோட கருணை இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தால சரியான நேரத்துக்கு இங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பாலைவனத்துல கூட நமக்கு தண்ணி எல்லாம் கிடைக்குது. இந்த வாரம் இந்திரதேவனுக்காக ஒரு பெரிய யாகம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை நாம இப்பத்துல இருந்தே செஞ்சாகணும். சரியா சொல்றேன், எல்லாத்தையும் சரியா பாத்துக்கணும். இன்னைக்கு அண்ணாவை கூட்டிக்கிட்டு வரேன், நான் ஏர்போர்ட் போறேன். அவங்க ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு வராங்க, அதனால நான் வர முடியாது. பரவாயில்ல, நீங்க உங்க அண்ணனை கூட்டிட்டு வரதுக்காக போங்க, நான் இங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். சுரேஷ் தன்னோட பெரிய அண்ணனை கூட்டிட்டு வரதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினான். இங்க சுப்ரியா யாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தா. சுரேஷ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட அண்ணன் மகேஷ் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிக்கிட்டு இந்திரலோக்கு வந்து சேர்ந்துட்டான். மகேஷ் கிராமத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு இங்க ரொம்ப நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் திறந்த வானத்துக்கு அடியில வாழறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட கிராமம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நான் ஃபாரின்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உனக்கு ஃபாரின்லாம் பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை, அங்க ஆகாயம் இந்த அளவுக்கு கிளியரா இல்லப்பா. அங்க எங்க பார்த்தாலும் ஆகாயத்துல புகை மூட்டமா இருக்கும். ஃபேக்டரியிலேருந்து வர அந்த புகை, அப்புறம் வெஹிக்கிள்ஸோட புகை. அங்க குடிக்கிறதுக்கு நாம பாட்டில் தண்ணியை தான் வாங்கணும். ஆனா இங்க ஏர்ல குடிச்சா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டரா குடிக்கலாம். அதுவும் சரிதான், நம்ம கிராமத்தோட அழகான ஊரு நான் எங்கேயும் பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்லப்பா. இப்படி மகேஷும் சுரேஷும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட சுப்ரியா வந்திருந்தா. வணக்கம் அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இங்க வந்ததும் எனக்கு இன்னும் புத்துணர்ச்சியா இருக்கு. சுப்ரியாவோட கையில ஒரு பேக் இருந்தது, அதுல யாகத்துக்கான பொருட்கள் இருந்தது. உன் கையில அது என்ன? அண்ணன், எங்க ஊர்ல எல்லா வருஷமும் இந்திரதேவனுக்காக ஒரு பெரிய யாகத்தையே செய்வோம். இந்த வாட்டியும் அந்த யாகத்தை செய்ய போறோம். அந்த யாகத்துக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. அதுக்கான ஏற்பாடுகளை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். சுப்ரியா சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு மகேஷ் யோசனையில விழுந்துட்டான். இந்திரதேவனுக்கு பூஜையா? அப்படின்னா? உங்களுக்கு தெரியும் இல்ல, எங்க ஊரோட பேரு இந்திரலோக். எங்க ஊர் மேல அந்த இந்திரதேவனோட தயவு இருக்கு. அவரோட ஆசீர்வாதத்தால தான் எங்க ஊர்ல சரியான நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும். இதனால எங்களுக்கு தண்ணி குறையே ஏற்படாது. இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான். இந்த காலகட்டத்துல நீயும் இதையெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கிய? என்னது அண்ணன், அப்படியெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை தான் நம்புவோம். அப்புறம் இந்த யாகம் இப்ப கிடையாது, எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் யாகத்துக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆமா, அந்த பூஜையெல்லாம் எங்க நடக்குது? உங்களோட வயல்ல தான். அங்க இந்திரதேவனுக்காக ஒரு சின்ன கோயில் இருக்கு, அங்கதான் எப்பவுமே யாகம் நடக்கும். சுரேஷ், அந்த கோயில நீ எனக்கு காட்டுறியா? வாங்க வாங்க. சுரேஷ் தன்னோட அண்ணன் மகேஷ அவங்களோட வயலுக்கு கூட்டிட்டு போனான். அந்த வயலுக்குள்ள இந்திரதேவனுக்காக ஒரு சின்ன கோயில் இருந்தது. வயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகேஷ் அந்த கோயிலையே பார்த்துட்டு இருந்தான். அப்படியா? எல்லா மூட நம்பிக்கைக்கும் காரணம் இந்த சின்ன கோயில் தானா? மகேஷ் முன்னாடி போனான். அப்புறம் அந்த தேவதையோட சிலைய தன்னோட கைகளால உடைச்சிட்டான். மகேஷ் இப்படி செய்யறத பார்த்து சுரேஷ் ரொம்பவே பயந்து போயிட்டான். என்ன பண்றேன்னா? மூட நம்பிக்கைய நான் உடைச்சு போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே மகேஷ் அந்த இந்திரதேவனோட கோயிலை உடைச்சு போட்டுட்டான். இது எல்லாத்தையுமே ஆகாயத்துல இருந்து இந்திரதேவர் பார்த்துட்டு இருந்தாரு. மகேஷ் இப்படி தன்னோட கோயிலை உடைச்சு போட்டதால இந்திரதேவனுக்கு மகேஷ் மேல ரொம்ப கோபம் வந்தது. அப்புறம் ரொம்பவே கோபமா மேகங்களை பார்த்தாரு. இதனால வானத்துல பயங்கரமா இடிகளும் மின்னல்களும் வந்துட்டு இருந்தது.
இந்திரதேவனோட இந்த பயங்கரமான கோபத்தினால மேகங்கள் பலமா மழை பெய்ய வச்சது. அப்புறம் இந்திரலோக் கிராமத்துல ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால அந்த கிராமத்துல தண்ணி சேர்ந்துருச்சு. அட என்ன இது, திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுது? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க அந்த கோயிலை உடைச்சு தப்பு பண்ணிட்டீங்க. அட நீ என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு சின்ன கோயிலை உடைச்சதுனால எப்படியெல்லாம் மழை பெய்யுமா? அந்த மழை இன்னமும் பலமாகிக்கிட்டே போச்சு. அப்புறம் ஊருக்குள்ள தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. இதனால ஊர்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் எல்லாரோட வீடுகளும் தண்ணியில முழுங்க ஆரம்பிச்சது. அப்போதான் சுப்ரியா சுரேஷ் கிட்ட வந்தா. அட திடீர்னு ஊருக்குள்ள இப்படி பலமா ஏன் மழை பெஞ்சிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் மகேஷ் அண்ணன் தான். அவங்க இந்திரனோட கோயிலை உடைச்சு போட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு இப்போ ஊரே கஷ்டப்படுது. ஆனா இந்திரனோட சிலையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மகேஷ் அண்ணன் இப்படி செஞ்சு ஒரு பெரிய பாவத்தையே செஞ்சுட்டாரு. நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லனா இந்த வெள்ளத்துல நம்மளோட ஊரே முழுங்கி போயிடும். அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். சுப்ரியாவும் சுரேஷும் 2 பேருமே வயல்ல இருக்கிற பழைய கோயில் கிட்ட போனாங்க. அப்புறம் அந்த கோயில் இருக்கிற இடத்துல இந்திரதேவனோட சிலைய வச்சு அவர் முன்னாடி பக்தியோட பிரார்த்திச்சிட்டு இருந்தாங்க. இந்திரதேவரே, எங்களை மன்னிச்சிடுங்க. மகேஷ் அண்ணன் செஞ்ச தப்புனால எங்களோட முழு கிராமத்தையே தண்டிக்காதீங்க. இந்திரதேவா, எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவன் சிட்டியில தான் இருந்தான். அதனால அவனுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கையா தோணுது. அவனை மன்னிச்சிருங்க. உங்க கோவிலை மறுபடியும் நாங்கள் கட்டுறோம். எனக்கு ஒரு மேஸ்திரியை தெரியும். உடனே அவரை கூப்பிட்டு இதே இடத்துல திரும்ப ஒரு புது கோயிலை கட்ட சொல்றேன். சரி, சீக்கிரமா மேஸ்திரியை கூட்டிட்டு வாங்க. சுப்ரியா உடனே போய் அந்த மேஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டா. மேஸ்திரி அந்த இடத்துக்கு வந்து பழைய கோயில் இருக்கிற இடத்துல திரும்பவும் செங்கல்களை வச்சு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கும் போதே மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. கோயிலை கட்டிட்டு இருக்கிறத பார்த்து மகேஷும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அட இப்படி கோயில் கட்டுறதுனால மழை கம்மியாகுமா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இந்திரதேவனை அவமானப்படுத்தி பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இந்த பாவத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். கோவில் கட்டி முடிச்சதுமே மகேஷ் அந்த கோயிலுக்குள்ள மகேஷ் தன்னோட கைகளாலே இந்திரதேவனோட சிலைய வச்சான். அப்புறம் கை கோப்பி நின்னு இந்திரதேவனை மனசாரா பிரார்த்திச்சான். இந்திரதேவா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்திரலோகத்து இந்த கிராமத்தை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மகேஷ் இப்படி அந்த கோயிலுக்குள்ள சிலைய வைக்கிறத ஆகாயத்திலிருந்து இந்திரதேவரும் பார்த்தாரு. அவரு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் தன்னோட சக்தியால அந்த மழையை நிப்பாட்டிட்டாரு. மழை நின்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள வந்த வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. அப்புறம் இந்திரலோக் கிராமம் முன்ன மாதிரியே ஆயிடுச்சு. மகேஷ் சத்தம் போட்டுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா இந்திரதேவனை போற்றினான். இந்திரனுக்கு ஜெய், இந்திரனுக்கு ஜெய், ஜெய். மகேஷ் அப்புறம் எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தர்பூருங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குடும்பத்துல எந்த அளவுக்கு ஏழ்மை இருந்ததுன்னா அவங்க வீட்டுல கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. ராம் சிங், அவரோட மனைவி தேவகி, அவரோட பையன் சத்துர் சிங், அப்புறம் அவரோட சின்ன பொண்ணு சாரு இருந்தாங்க. அவங்களோட வீட்டு நிலைமை சரியா இல்லாததால சாருக்கு தன்னோட படிப்பை நடுவுலையே நிப்பாட்ட வேண்டியதாயிடுச்சு. அம்மா, எனக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போகணும்னு இருக்கு. எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல. கண்ணா, நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லம்மா. நம்ம கிட்ட மளிகை சாமான வாங்கறதுக்கு கூட காசு இல்ல. இப்படி இருக்கும்போது உன்னோட ஸ்கூல் ஃபீஸை எப்படி கட்ட முடியும்? அம்மா சொன்னதை கேட்டு சாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாரு இப்படி சோகமா இருக்கிறத பார்த்து அவளோட அண்ணன் சத்துர் சிங் அவகிட்ட வந்தான். என்னாச்சு தங்கச்சி, எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க? அண்ணா, எனக்கு வீட்டில் இருக்கணும்ட்டு இல்லை, எனக்கும் ஸ்கூலுக்கு போகணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. எனக்கு இங்க வீட்டில் இருக்கணும்னே இஷ்டம் இல்லை. எனக்கு தெரியுமா நீ படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு. ஆனால் அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே. சத்துர் சிங்கும் தன்னோட தங்கச்சியை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு தான் ஆசை இருந்தது. ஆனா அவனால முடியாது. ஏன்னா
அவனோட தங்கச்சியோட படிப்புக்காக செலவு செய்யற அளவுக்கு அவன்கிட்ட இப்போ காசு இல்ல. இப்படி யோசிச்சுக்கிட்டே அவன் வீட்ல இருந்து வெளியில போய் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட அதிகமாக காசு இருந்துச்சுன்னா என் தங்கச்சியை நான் நல்லபடியாக படிக்க வச்சிருப்பேன். இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி வீட்டில் உக்காந்துருக்காது. சத்துர் சிங் இப்படியே நடந்து நடந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட் கிட்ட வந்து சேர்ந்தான். அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. சத்துர் சிங் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்தான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அந்த திருவிழால விதவிதமான வண்ணமயமான பொருட்களை பார்த்து சத்துர் சிங்கோட மனசுல இருந்த சோகம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் அவனோட மூஞ்சியில ஒரு சின்ன புன்னகை வந்துருச்சு. அவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவனோட தங்கச்சி சாரு அவன்கிட்ட இப்படி கேட்டா, அண்ணா என்னாச்சு, ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? வா தங்கச்சி, உனக்கு தெரியுமா நம்ம கிராமத்து மைதானத்தில் திருவிழா நடக்குது. அங்க விதவிதமான பொருட்களை வித்துக்கிட்டே இருக்காங்க. என்ன, நிஜமாவே திருவிழா நடக்குதா? ஆமா, நான் இதுக்கு போய் சொல்லட்டும். அண்ணன், எனக்கும் திருவிழாவை பார்க்கணும். நான் அங்க நாளைக்கு போறேன். சரி அண்ணன், நான் நாளைக்கு உங்க கூட திருவிழாக்கு வருவேன். சரி, நீயும் என் கூடவே வா. சாருவோட மூஞ்சியில திருவிழாவை பார்க்க போறோன்ற சந்தோஷம் இருந்தது. அவ ராத்திரி முழுக்க திருவிழாக்கான கனவுகள் தான் கண்டிட்டு இருந்தா. அப்புறம் நாள் விடிஞ்சதுமே அவ தன்னோட அண்ணன் சத்துர் சிங்கு கிட்ட போய் திருவிழாக்கு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிச்சா. திருவிழாவை பார்க்கறதுக்காக போலாம், வா அண்ணன். சரிப்பா, நாம திருவிழா பார்க்கறதுக்கு போலாம். ஆனா இரு, இவ்வளோ காலையில கடையெல்லாம் திறந்தே இருக்காது. பரவாயில்ல அண்ணன், நாம அங்க போறதுக்குள்ள கடையெல்லாம் திறந்துருவாங்க. சரி சரி வா. சத்துர் சிங்கும் சாருவும் தயாராயிட்டு திருவிழாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஆனாலுமே சாருவோட மனசுல திருவிழாவை பார்க்க போறோன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. சாரு ரொம்ப வேகமா நடந்துக்கிட்டே திருவிழா நடக்கிற கிரவுண்டை நோக்கி போயிட்டு இருந்தா. இதனால சத்துர் சிங் கொஞ்சம் பின்னாடியே இருந்துட்டான். சீக்கிரமா வா அண்ணன். இரு, ஒன்னா போலாம். நீ சீக்கிரமா நடக்கிறப்பா. அவ்வளோ வேகமா எதுக்கு நடக்கிற? சத்துர் சிங் வேகமா நடந்துக்கிட்டே சாரு கிட்ட வந்து சேர்ந்தான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த திருவிழாக்கான கிரவுண்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே நடந்ததுக்கு அப்புறம் சாருவும் சத்துர் சிங்கும் அந்த கிரவுண்டோட கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட கடைகள் எல்லாம் தென்பட்டது. அதை பார்த்து சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அடிங்க அப்பா, இந்த கடைகளை ரொம்ப அழகா அலங்கரிச்சிருக்காங்க அண்ணே. உள்ள போ. உள்ள இன்னும் பெரிய பெரிய கடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நிறைய பொம்மை அப்புறம் துணி கடையெல்லாம் அங்க பெருசு பெருசா இருக்கு. சத்துர் சிங்கும் சாருவும் அந்த கிரவுண்டுக்குள்ள போனாங்க. சாருவோட பார்வை பொம்மைகள் மேலதான் இருந்தது. அவ ஏதோ வாங்க நினைச்சா, ஆனா அதை வாங்கறதுக்கான காசு இல்ல. சாரு ரொம்பவே சோகமா தன்னோட அண்ணன் சத்துர் சிங்க பார்த்தா. சாரு பொம்மைய தான் வாங்க ஆசைப்படுறான்ட்டு சத்துர் சிங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவனாலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. ஏன்னா அவன்கிட்டயும் காசு இல்ல. அவங்க 2 பேரும் எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு கடைக்கிட்ட வந்தாங்க. அங்க ஏதோ பரிசு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, விளையாடுங்க, பரிசு வெல்லுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி 1 லட்ச ரூபாய் நீங்க வின் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. அந்த கடைக்காரன் ஒரு பெரிய கரும்ப மண்ணுல குத்தி வச்சிருக்கிறத சத்துர் சிங் பார்த்தான். இந்த கரும்புல 4 வாட்டி நீங்க வெட்டணும். அப்பவும் இந்த கரும்பு வெட்டப்படலனா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு. எத்தனையோ பேரு அந்த பரிசு அடையறதுக்காக அவங்க வாள்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 1000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி அவங்களோட வாளால அந்த கரும்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி அவங்க 4 வாட்டி அடிச்சதுமே அந்த கரும்பு பாதியா கட் ஆயிட்டு இருந்தது. சத்துர் சிங்கும் சாருவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னமும் சத்துர் சிங்கோட மூளையில அந்த பரிசு பத்தி தான் ஓடிட்டு இருந்தது. எப்படியாவது அந்த பரிசை சத்துர் ஜெய் ஆகணும்ட்டு நினைச்சிட்டு இருந்தான். சத்துர் சிங்க்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. சத்துர் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவனோட மூளைக்கு அந்த பரிசை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா வந்தது. அவன் உடனே அவன் சேர்த்து வச்ச காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு போனான். அந்த கடையில இருந்து 50 ரூபாய்க்கான ஒரு ரப்பரை வாங்கினான். 1 மணி நேரம் வரை கஷ்டப்பட்டு அந்த ரப்பரை வச்சு ஒரு வாளை தயார் செஞ்சான். இப்போ சத்துர் கிட்ட ஒரு வாள் ரெடியா இருக்கு. ஆனா இன்னமும் கூட அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. ஏன்னா அந்த டிக்கெட்டோட விலை 1000 ரூபாய். அவன் உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போனான். அவன் ரொம்பவே பெரிய பணக்காரன். எப்படி இருக்க நண்பா? நான் நல்லா இருக்கேன். என்ன கலாங்காத்தில் இங்கே வந்திருக்கேன்? எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுப்பா.
என்ன உதவி சொல்லு. எனக்கு 1000 ரூபாய் கடனாக வேணும்ப்பா. சாயங்காலம் உனக்கு அதை கொடுத்துட்றேன். சரி சரி, சாயங்காலம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். சரி, நான் உனக்கு கொடுக்குறேன். ஒருவேளை நீ கொடுக்கலன்னா என்ன நம்புப்பா, நான் கொடுப்பேன். சாயங்காலம் உன் காசு உன் கையில் இருக்கும், சரியா? ராகுல் லாக்கர்ல இருந்து ஒரு 1000 ரூபாவை எடுத்தான். அப்புறம் சத்துர் கிட்ட கொடுத்துட்டான். ரொம்ப நன்றிப்பா, சாயங்காலம் உன்னை மீட் பண்ணுறேன். சத்துர் காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் வீட்டில இருந்து அந்த ரப்பர் வாள் எடுத்துக்கிட்டு திருவிழால இருக்கிற அந்த பரிசு அளிக்கிற கடைக்கு போனான். என்னோட கத்தியால் இந்த கரும்பில் நான் 4 வாட்டி வெட்டுறேன். இந்த கரும்புக்கு அடி படவே படாது. அப்படி நீ பண்ணேன்னா உனக்கு 1 லட்ச ரூபாய் இனாமா கிடைக்கும். சரி சரி, இப்போ பாரு. முதல்ல டிக்கெட்டை வாங்கு. இந்த காசு. சத்துர் சிங் அவனோட வாளை வெளியில எடுத்தான். அப்புறம் அதால பலமா 4 வாட்டி அந்த கரும்பு மேல அடிச்சான். ஆனா அந்த கரும்புக்கு ஒண்ணுமே ஆகல. இத பார்த்ததுமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பரிசு கொடுக்கறவனுக்கு பேராசை வந்துருச்சு. அவன் சத்துர் சிங் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இல்ல, இது எப்படி சாத்தியம்? வெட்டினாலும் இதுக்கு கரும்பு வெட்டப்படல. ஏன்னா இது ரப்பர் கத்தி. இது ஏமாற்றம். ஆனால் நீங்கள் எப்போ சொன்னீங்க கத்தி கம்பியில் தான் பண்ணியிருக்கணும், ரப்பரில் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு? சத்துர் சிங் சொன்னதை கேட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பையனுக்கு பரிசு கண்டிப்பா கிடைக்கணும். ஆமா, கொடுத்தே ஆகணும். அவன் புத்திசாலித்தனமா இந்த பரிசை ஜெயிச்சிருக்கான். நீங்க அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். ஜனங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான பேச்சை கேட்டு அந்த கடைக்காரனுக்கு இஷ்டமில்லாட்டியும் கூட சத்துர் சிங்க்கு அந்த பரிசை கொடுத்தே ஆக வேண்டியதாயிடுச்சு. அந்த பரிசை வாங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் காசை செலவு பண்ணி ஸ்வீட்ஸையும் பொம்மையும் வாங்கிட்டு போனான். இதை எல்லாத்தையும் பார்த்து சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த தங்கச்சி, இதெல்லாம் உனக்காகத்தான். அண்ணே, உங்ககிட்ட இவ்ளோ காசு எங்க இருந்து வந்தது? நான் திருவிழால பரிசு பெற்றிருக்கேன். சத்துர் சிங் பரிசா ஜெயிச்ச அந்த காசை தன்னோட அப்பா ராம் சிங் கிட்ட கொடுத்துட்டான். அப்படின்னா இனிமே நானும் ஸ்கூலுக்கு போகலாமா? ஆமா தங்கச்சி, இனிமே நீ வீட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே வரவே வராது. நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாம். நான் ராகுல் கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன். நான் போய் அவன்கிட்ட காசை திருப்பி கொடுத்துட்டு வரேன். சத்துர் சிங் ராகுல் கொடுத்த காசை திரும்ப கொடுத்துட்டான். பரிசா ஜெயிச்ச அந்த காசால அப்புறம் சத்துர் சிங்கோட புத்திசாலித்தனத்தால அவனோட குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு. அப்புறம் அவனோட தங்கச்சி சாருவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அதோடவே தன்னோட மேல் படிப்புக்காக சத்துர் சிங் கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போயிட்டான். பன்சிபூருங்கிற ஒரு கம்மி ஜனத்தொகை இருக்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட எல்லாருமே விவசாயத்தை தான் செய்வாங்க. அந்த ஊர்ல ஜனத்தொகை கம்மியா இருக்கிறதுனால அந்த ஊர் எப்பவுமே சந்தோஷமா பரபரப்பா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க. பன்சிபூர் கிராமம் காட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த இடத்தை யாராவது ஒரு வாட்டி பார்த்தா அதை அடிக்கடி பார்க்கணும்ட்டு ஆசைப்படுவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே அந்த இடம் இன்னமும் அழகா தென்பட்டு இருக்கும். பன்சிபூர் கிராமத்து ஜனங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க. சிலர் மரங்களை வெட்டி, மற்ற சிலர் விவசாயத்தை செஞ்சு. அந்த ஊர் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குமோ அதே அளவுக்கு உள்ள இருந்தும் அழகா இருக்கும். ஒரு வாட்டி ஒரு சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பார்வை இந்த கிராமத்து மேல பட்டது. அவர் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருந்தாரு. என்னப்பா, என்ன நடக்குது? நான் நகரத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க பன்சிபூர் கிராமம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வரும்போது நான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். இங்கேயே இருந்துடலான்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, இந்த கிராமம், இந்த காடு, அழகான இந்த சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் வெளியில இருந்து சுத்தி பார்க்க வருவாங்க. இந்த இடத்த அவங்க சுத்தி பார்த்து இங்க விக்கிற சாப்பாடெல்லாம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் கூட இங்க ஏதாச்சும் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடமெல்லாம் வெளியேந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சரியா சொல்றீங்க. உங்களுக்கு எங்கேயே இருக்கணும்னு தோணுச்சுன்னா இங்கே இருங்க. ஆனா நீங்க இங்க இருக்கணும்னா இந்த ஊர்ல கொஞ்சம் நிலத்தை நீங்க வாங்கிக்கணும். கொஞ்சம் தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. இதுக்காக நீங்க அங்க போய் விசாரிங்க.
அந்த பட்டணத்து வியாபாரி அதாவது விஜய் இந்த விஷயத்தை கேட்டதுமே அவன் உடனே அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸை தேடி கண்டுபிடிச்சு போனான். விஜயை பார்த்ததுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே விஜயோட கைக்கு கண்டிப்பா ஏதோ பெரிய மீனே சிக்கிருக்குன்ட்டு புரிஞ்சு போயிடுச்சு. ஓ சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார், நான் இங்கே ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் வேணும். ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு ரெசார்ட்டை கட்ட போகிறேன். எப்படியோ இந்த இடத்த பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரோட அழகையும் மாற்றணும், அப்படியே என் ரெசார்ட்டையும் அழகாக நான் வச்சுக்கணும். இடத்த பார்த்து கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமான வேலை இல்லைல்ல? உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் தான். நீங்கள் பேப்பர் அப்புறம் பணத்தை ரெடி பண்ணுவீங்க. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு 100 ஏக்கர் தானே வேணும்? இங்கே ஒரு பெரிய காடு இருக்கு. இதில் எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் 2 பேருக்குமே லாபம் கிடைக்கும். விஜய் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் பன்சிபூர் காட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அந்த இடத்தோட அழகெல்லாம் தெரியற மாதிரி சொந்தமா ஒரு சின்ன ரிசார்ட்டே கட்டிக்கிட்டான். இப்படி ஒரு ரிசார்ட் இருக்கிறதுனால தூரத்துல இருந்தெல்லாம் கூட ஜனங்க அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வந்து அங்க இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனங்க அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. கப்பிள்ஸ் ஹனிமூனுக்காக வர ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிற அந்த ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர்னால விஜயோட வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல ஜனங்க எல்லாரும் அமைதியை தேடி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதனாலேயே விஜய் நிறைய லாபங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே விஜயோட மனசுல பேராசை முளைச்சிடுச்சு. அவன் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இன்னும் நிறைய இடத்த வாங்கிட்டான். அப்புறம் அந்த புதுசா வாங்கின இடத்துல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், லாட்ஜஸ், கடைங்கன்னு ஆரம்பிச்சிட்டான். இதனால வெறும் 10 வருஷத்துல நிறைய மரங்களால நிறைஞ்சிருந்த பாதிக்கு மேல காடு ஒரேடியா சிமெண்ட் காடா மாறி போயிடுச்சு. எல்லாமே நல்லா போகுது. கடவுள் கிருபையால வியாபாரம் நல்லபடியா நடக்குது. ஆனா கொஞ்ச நாட்களா டூரிஸ்ட் வரமாட்டாங்க. விவசாயம் கூட நல்லபடியா நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கன்ஷு? எஸ் சார், டீயும் பண்ணி வச்சிருக்கேன், காஃபியும் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா, இப்பப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு டூரிஸ்ட் வரமாட்டாங்க. இதுக்கு காலையிலேருந்து பார்க்குறேன், என்னையும் உன்னையும் தவிர இந்த ரெசார்ட்ல யாருமே இல்லையே. இப்படியே போச்சுன்னா நம்மளால கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. சார், இப்போ ஜனங்க வந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையில சார். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க? இங்கேயும் சிட்டி போல் பெரிய பெரிய பில்டிங்கு, புகை, பொல்யூஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சு சார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி சார் வருவாங்க? ஆமாம், இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம பிஸ்னஸில் எப்போவுமே லாஸ் ஆகக்கூடாது. விஜய் கன்சு தான் கூட கூட்டிக்கிட்டு பன்சிபூர் கிராமத்துக்கு போனான். எந்த ஒரு பன்சிபூர் கிராமத்தில் விலங்குகளோட நடமாட்டம் இருந்துட்டு இருந்ததோ, எந்த ஒரு இடத்துல சின்ன சின்னதாக அழகான வீடுங்க கட்டப்பட்டு இருந்ததோ, எந்த ஒரு பன்சிபூர் காடு செடிகள், மரங்கள், கொடிகள், நதிகள், நீர்வீழ்ச்சி இப்படின்னு எவ்வளோ அழகான இடங்கள் இருந்துட்டு இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்டை இப்போ சிமெண்ட் கற்களால் நிறைஞ்சு போயிடுச்சு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? முழுசா நீங்க மாறிட்டீங்க. ஒத்து பார்த்தாதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். போலா, இந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் இப்போ எங்க போனாங்க? அவங்க என் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஐயோ, அதை பத்தி என்ன சொல்லட்டும். இப்போ வரைக்கும் ரோடு இல்லாத ஊருக்கு ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே இங்கிருந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பொல்யூஷன் வேற அதிகமாகிடுச்சு. அதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் நோய் பரவிக்கிட்டே இருக்கு. ஆமாம், இது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்கும்போது இதில் என்னோட தப்பு கூட இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பச்சை பசேர்னு இருந்த இந்த ஊரை நான் சிமெண்ட் ஊராக மாற்றிட்டேன். ஆமாம் சார், அப்படி தான் ஆயிருக்கணும். ஆனால் ஜனங்க எல்லாம் சவாரி பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் விலங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் நம்மளோட நிறைய ப்ராஜெக்டில் நாம் விலங்குகளை ஜூலோ எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. இப்படியே போச்சுன்னா எல்லாமே கான்கிரீட் காடாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த இயற்கையை யார் காப்பாற்றுறது? இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இதனால் நம்ம பிஸ்னஸ் கூட நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. நம்ம இயற்கைக்கு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணியே ஆகணும். அப்புறம் விஜய் தன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னான். நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேனோ அதை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கேளுங்க. நாம் எங்கே போனாலும் கூட கொஞ்சம் தானியங்களை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு போகணும்.
நாம எங்கேயாச்சும் ஒரு மரத்தை வெட்டினோம்னா அந்த இடத்துல நம்ம 20 30 மரச்செடியை நடணும். ஆமா சார், நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. இதனால நம்மளோட இயற்கை இன்னமும் அழகா மாறிடும். இன்னிலிருந்து நாம தினமும் செடியை நடணும். எல்லாருமே எல்லா இடங்கள்லயும் செடிகளை நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பன்சிபூர் ஜங்கல் அப்புறம் பன்சிபூர் கிராமத்தை முந்தி இருக்கிற மாதிரியே மாத்துறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அவங்களோட லட்சியத்தை அடையவும் செஞ்சுட்டாங்க. இப்போ சிமெண்ட் காடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்தது. சின்ன சின்ன செடிகள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய மரங்களா மாறிடுச்சு. சிலது மாம்பழ மரமா இருந்தா சிலது வேப்ப மரங்களா இருந்தது. இப்படியே சில வருஷங்கள் கடந்தது. ஐயா, நான் உங்ககிட்ட முதலியே சொன்னேன், இயற்கையை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அந்த இயற்கை நம்மளை அற்புதமாக பார்த்துக்கும். நான் எப்போவுமே வியாபாரத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒன்று புரியுதுப்பா. இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் எல்லாம். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே ஒரு மரத்தை வெட்டினாலும் கூட அந்த இடத்துல 100 செடியை நான் கண்டிப்பாக நடுவேன். இப்படி பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐயா, நீங்கள் யோசித்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யோசிச்சாங்கன்னா காற்றும் நல்லா சுத்தமாக இருக்கும், யாருக்குமே எந்த நோய் கூட வரவே வராது. இப்படி விஜய் தன்னோட வியாபாரத்தையும் அப்புறம் இயற்கையும் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டான். இப்போ அந்த சிமெண்ட்டுக்கான காடு மறுபடியும் மரங்களால நிறைஞ்ச காடா மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் அங்க இருக்கிற தூய்மையான காத்தை சுவாசிக்கிறதுக்காக ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முன்ன போலவே மாறிடுச்சு. இப்போ ஜனங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற அழகை ரசிக்கிறதுக்காக மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.